ஹீரோ வெள்ள கிடையாதுடா, நீ தான்டா ஹீரோன்றதை எப்பவுமே சொல்லாம அவனை ஒரு பிம்பத்திலே வச்சுக்கிட்டு உங்க வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கிறீங்களே, இந்த அநியாயத்தை தான் நாங்க என்னன்னு கேட்கிறோம். அங்கேருந்து வந்தாங்க, ஆங்கிலம் படித்தால் தான் வேலை என்றார்கள், ஹிந்தி படித்தால் தான் வேலைனாக்க ஹிந்திக்காரெல்லாம் ஏன் இங்க வந்து பெச்சிட்டு வைக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் சொன்னாரு, வெளிநாட்டிலே இன்றைக்கு வியாபாரம் ஆகிக்கொண்டிருப்பதெல்லாம் இந்திய மூளை தான். இங்கிலீஷ் தெரிஞ்ச இந்திய மூளை தான் வியாபாரம் ஆகுது, வெறும் தமிழ் தெரிஞ்ச மூளை அங்க போய் வியாபாரம் ஆகுமா? நான் தமிழை குறைச்சி சொல்லல, பொய்யா மக்களை ஏமாத்தாதீங்க. அவன் 4 விஷயம் படிக்கட்டும், அவனை மூடி மூடி பொட்டி புள்ள வைக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் படிங்க. ஆனா உங்க தாய்மொழியை தாய்க்கு மேலாகவும் நேசிங்கன்னு சொல்லி கொடுங்க. ஏன் பொய் சொல்றீங்க? அவனுக்கு வேற தமிழ் படிச்சுட்டு அவன் தமிழ்நாட்டை தாண்டி போயிட முடியுமா? ரேணிகுண்டா தாண்டா டீ கிடைக்காது சாமி. ஆனா கும்முடி பூட்டிய தாண்டாக்கி ஹிந்தியில பேசுறான் சார் கல்கத்தா மெயின் ரோட்ல. கே சாயின்னு சாய் சாய தெரியலனாக்கா காலி. நீ ஏன் பொய் சொல்றீங்க? பொய்ய சொல்லாதீங்க. பாலிவுட் படத்துக்கு நீங்க நாளைக்கும் போய் டைரக்ட் பண்ணணும்ல, எங்க ஹிந்தி படிக்காமலே போய் பாலிவுட்ல டைரக்ட் பண்ணுங்களா பார்க்கலாம். நீங்க ஹிந்தி படிப்பீங்க, பாலிவுட்ல டைரக்ட் பண்ணுவீங்க. ஆனாக்கா மற்றவன் ஹிந்தி படிக்க கூடாது, இங்கிலீஷ் படிக்க கூடாது, எதுவும் படிக்க கூடாது, தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். பொய்ய பேசாதீங்க. நான் ஒரு கவிதை படித்தேன் நடுவர்களே. மனம் மனம் ஒரு குரங்கு, மன்னித்துக் கொள்ளுங்கள், குரங்குகள் கோபித்துக் கொள்ளுகின்றன. மரம் அது இன்னொரு மனிதன் தான். எப்படி? குரங்குகள் கோபித்துக் கொள்ளுகின்றன, மனம் அது இன்னொரு மனிதன் தான். ஏன்னா சார், ஒரு சாதாரண மனுஷன் குரங்கை பிடிச்சி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை மனுஷன் மாதிரி, ராமா லங்கையை தாண்டா அப்படின்னா அது லங்கையை தாண்டுது. ராமா போய் சீதையை கூட்டு வாடா, கூட்டு வருது. ஒரு குரங்கு, 5 அறிவு படித்த குரங்கை ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு மாற்றுகிறான். இது நிஜ வாழ்க்கை. ஆனா 6 அறிவு படித்த மனிதனை குரங்காக மாத்தி எதையும் காப்பாத்தாதன்றதை நீங்க சினிமால காட்டுறீங்க. இது சினிமா. பாசமலர்ல ஒரு சீனா, நான் சென்டிமெண்ட்டுப்பா, இந்த சினிமாக்கார சென்டிமெண்ட் சூப்பர் சென்டிமெண்ட். பூஜை போடுறதுல சென்டிமெண்ட், பூஜை போடுற நாளன்னைக்கு வச்சுக்கிற குருக்கள் முதற்கொண்டு சென்டிமெண்ட் உங்களுக்கு. அந்த பாசமலர்ல அவர் முதலிரவுக்கு போறாராம் சகோதரரு, அந்த தங்கச்சி படத்தை அப்படி மாத்தி வச்சுட்டு போனாராம். நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். பாசமலர்ல ஒரு பாட்டு, தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க சார், பாட்டு வருது, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். மியூசிக்கல் இருக்கிறனால நீங்க ஒரு பாட்டை சொன்னீங்கன்னா அது படக்குன்னு அப்படி மனசுக்குள்ள இறங்கிடுதுமா. என்ன பாட்டு! எம்எஸ்வி கண்ணதாசன் ஐயா பாட்டு. கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள், மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். என்னதான் சொன்னாலும் இந்த பாட்டெல்லாம் அழிக்க முடியாது. பிரமாதம். தூங்கும் போது எல்லா மனுஷனும் பார்த்தா நல்லா இருக்கும் சார் முகம். ஏன்னா எழுந்த உடனே தான் அவனுடைய விகாரங்கள் எல்லாம் வெளியே தெரியும். மலர்களை போல் தங்கை பூ மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாளாம். ஏன்னா எங்க அண்ணன் எப்படியா இருந்தாலும் என்னை பார்த்துக்குவார், காப்பாத்திடுவார் அப்படின்னு நினைச்சு அந்த தங்கச்சி தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு ஆரம்பிக்குது பாட்டு. கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். சார் இந்த சீன் அப்படியே லொகேஷனை ஷிஃப்ட் பண்ணுங்க, உங்க பாஷைக்கே வர லொகேஷனை ஷிஃப்ட் பண்ணி சீனை கட் பண்ணி நம்ம வீட்டு ஹாலில் டைட் க்ளோஸ் அப்ல கேமரா வைங்க. அடுத்து அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க, இளவரசி கேரக்டர் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, நமக்கெல்லாம் அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி மணி 12. வெளில பார்த்தீங்கன்னா நிலா காட்டுங்க போனா போகுது, ஜன்னல் வழியா நிலா தெரியுது. அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கிறாங்க சார். குழந்தை தூங்கிட்டு இருக்கிறா, பொண்ணு, 20 வயசு பொண்ணு. இப்போ அந்த சினிமாவில் வந்து மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன், இங்கே அப்பா அம்மா. மலர்களை போல் மகள் உறங்குகிறார், பெற்றோர் வாழ வைப்பார் என்று அமைதி கொண்டாள்னு நினச்சிக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் குழந்தை வளர்ந்துருச்சு, இன்னொரு 1-2 வருஷம் போனாக்க கல்யாணம் பண்ணோம், நாளைக்கே நம்ம வேணால் கல்யாண மாலையில் போய் எதுக்கும் ஒரு பதிவு பண்ணிட்டு வந்துடலாம் இப்படின்னெல்லாம் சார் 12 மணி 1 மணிக்கு ராத்திரி பேசிகிட்டு இருக்கிறாங்க சார். ஆனால் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்ன செய்து தெரியல, ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா சக்தி நீ அழகா இல்லை, நான் உன்னை காதலிக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கோர்ட்டுக்கு வந்து பாருங்க சார்,
தயவு செய்து நான் சொல்றதை வேடிக்கைக்காகவோ கைத்தட்டலுக்காகவோ சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. விளையாட்டு அந்த விஷயத்தை பேசாதீங்க. கோர்ட்டுக்கு வந்து பாருங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாம கொஞ்சம் கூட வந்து மூளையை யூஸ் பண்ணாம அப்பா அம்மாக்களை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வைத்த வாயை கட்டி நான் தான் நல்ல வாழ்க்கை வாழல, என் குழந்தைய அது நல்ல வாழ்க்கை வாழட்டும் ஸ்கூலுக்கு அமிச்சா காலேஜுக்கு அமிச்சா நீங்க காட்ச படத்தினால புண்ணாக்கு காதல், மண்ணாங்கட்டி காதல், தெருப்புழுதி காதல் நீங்க காமிக்கிறீங்க. இந்த காதலை பெருசா நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஸ்கூலுக்கு போற போதே லவ் பண்றது, காலேஜுக்கு போகும்போது லவ் பண்றது, அப்புறம் வந்து கேட்டாக்கா சிலுவையை அறுத்து விட்டுருவீங்க, பூணில் அறுத்து விட்டுருவீங்க, அப்புறம் டீ வாங்க எங்க போவீங்க அடுத்த நாள் கத்தலிக்கு. நண்பர்களே, நான் சொல்றதை வேடிக்கையா நினைக்காதீங்க. 18 வயதுல இருந்து 21 வயதுக்குள்ள அவசரமா எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி அர்ஜென்ட்டுக்கு உதவுன்னு சொல்லி மேரேஜை போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இருக்கவும் முடியாம, உடவும் முடியாம, அப்பா கிட்ட சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம கடைசியில கோர்ட்டுக்கு வந்து லோன்னு அலைஞ்சி 26, 27 வயசுல விவாகரத்து வாங்கி கொள்ற இளம் பெண்களுக்கெல்லாம் ஒரே படம் தான் சார் ஆதாரம்.